அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரஞ்சிதம். எனக்கு தற்போது 27 வயதாகிறது. நான் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆஸ்பத்திரி வீதியில் 2 அடுக்குமாடி கட்டிடத்தில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறேன். என்னுடைய வீட்டின் தரைத்தளத்தில் குடோன் மற்றும் கடைகள் இருக்கின்றன. முதல் மற்றும் இரண்டாவது தளத்தில் தலா 8 வீடுகள் என மொத்தம் 16 வீடுகள் இருக்கின்றன. நான் இரண்டாவது தளத்தில் முதல் வீட்டில் வசித்து வருகிறேன். மீதமிருக்கும் 7 வீடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் என்னுடைய வீட்டை தாண்டிதான் செல்ல வேண்டும். என்னுடைய கணவனின் பெயர் சுப்பிரமணி. அவருக்கு 33 வயது ஆகிறது. என் கணவர் ஒரு கட்டிட தொழிலாளி. நானும் அவரும் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். தற்போது எனக்கு 2 மகள்களும் உள்ளனர். தினமும் காலையில் கட்டிட வேலைக்கு செல்லும் என் கணவன் இரவுதான் வீட்டிற்கே வருவார். அதே போல என்னுடைய 2 மகள்களும் பள்ளிக்கு சென்று விடுவார்கள். அதனால் நான் மட்டும்தான் வீட்டில் தனிமையில் இருப்பேன். நான் அடிக்கடி உளவாய்க்கால் அகரம் பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் வீட்டிற்கு சென்று வருவேன். அப்படி அடிக்கடி அங்கு சென்றபோது தான் எனக்கு மாரியப்பன் என்பவரோடு அறிமுகம் ஏற்பட்டது. அதன் பிறகு நானும் அவரும் எங்களுடைய செல்போன் எண்ணை மாற்றிக்கொண்டு பேச ஆரம்பித்தோம். இந்த பேச்சு மணிக்கணக்கில் சென்றது. இதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய வீட்டில் கணவனும் பிள்ளைகளும் இல்லாததால் நான் மட்டும் தனிமையில் இருப்பதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாரியப்பனுடன் அதிக நேரம் பேசி பழக ஆரம்பித்தேன். இந்த பழக்கமே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறியது. எனக்கும் உடல் தேவை இருந்ததால் மாரியப்பனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து என் கணவனும் பிள்ளைகளும் இல்லாத நேரங்களில் அவரோடு நான் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். என்னுடைய வீடுதான் இரண்டாவது தளத்தில் முதல் வீடு. கீழ்த்தளத்தில் கடைகளும் குடோன்களும் இருப்பதால் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். இதனை நான் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாரியப்பனை அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இரண்டாவது தளத்தில் என்னுடைய வீடுதான் முதல் வீடு என்பதாலும் இது எனக்கு மேலும் சாதகமாக இருந்தது. ஒருவேளை என்னுடைய வீடு கடைசி வீடாகவோ அல்லது இடைப்பட்ட வீடாகவோ இருந்தாலும் கூட அனைத்து வீடுகளையும் தாண்டிதான் மாரியப்பன் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போது நான் குடியிருக்கும் வீடே முதல் வீடு என்பதால் மாரியப்பனுடைய வீட்டுக்கு வந்து செல்வது மீதம் இருக்கக்கூடிய 7 வீடுகளுக்கும் தெரியாது. இதை நான் மேலும் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாரியப்பனை என்னுடைய வீட்டில் கணவன் இல்லாத போது அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த கள்ளக்காதலின் காரணமாக என்னுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த மாற்றம்தான் என்னுடைய கணவனுக்கு என் மீது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. நான் அடிக்கடி செல்போனை பார்த்து கொண்டிருப்பதால் என் மீது என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. ஒரு நாள் என்னுடைய நடத்தையின் மீது சந்தேகம் கொண்ட அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்வது போல வழக்கம் போல கிளம்பி சென்றார். நானும் அவர் உண்மையிலேயே வேலைக்கு தான் செல்கிறாரோ என்று நினைத்து நானும் வழக்கம் போல மாரியப்பனை உல்லாசமாக இருக்க என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன். அப்போது மாரியப்பனும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். நாங்களும் வழக்கம் போல இருவரும் தனிமையில் இருந்தோம். தனிமையில் இருந்துவிட்டு மாரியப்பன் கிளம்பி சென்றபோது என் கணவன் வேலையிலிருந்து பாதியிலேயே வீட்டுக்கு வந்துவிட்டார். அப்போது மாரியப்பன் செல்வதை பார்த்து என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகுதான் நான் மாரியப்பனோடு தகாத உறவில் இருப்பது என் கணவனுக்கு தெரிய வந்தது. இதை பார்த்து என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். எனக்கு அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் கூற ஆரம்பித்தார். நமக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். நீ இப்படி வேறொன்னுடன் தகாத உறவு வைத்திருக்கிறாய் என்று பலருக்கும் தெரிந்தால் நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதனால் நீ இந்த தகாத உறவை கைவிட்டு விடு, நானும் உன்னை மன்னித்து விடுகிறேன் எனவும் கூறினார். ஆனால் என்னால் என் கணவனை விட எனக்கு மாரியப்பனை தான் பிடித்திருந்தது. அவரோடு உண்டான இந்த தகாதொருவை கைவிட எனக்கு மனம் வரவில்லை. அதனால் என்னதான் என் கணவன் எனக்கு புத்திமதியும் அறிவுரையும் கூறினாலும் கூட நான் மாரியப்பனுடனான தகாதொருவை தொடரதான் செய்தேன், கைவிடவும் இல்லை. அதன் பிறகும் கூட நான் அடிக்கடி மாரியப்பனை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருப்பதை அறிந்த என் கணவன் அதிர்ச்சி அடைந்து கோபத்தில் என்னை அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். அதன் பிறகு நானும் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு அவரோடு சண்டை போட்டுக்கொண்டு நான் என் அக்காவின் வீட்டிற்கு சென்று விடுவேன். அதன் பிறகு என் கணவன் அங்கு வந்து என்னை சமாதானம் செய்து அழைத்து வருவார். மறுபடியும் நான் என்னுடைய தகாத உறவை தொடர்வேன். மறுபடியும் என் கணவன் என்னை சண்டை போட்டு என்னை அடித்து கொடுமைப்படுத்துவார். இதுவே தொடர்கடையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் நான் வெறுத்து போன நான் இது குறித்து மாரியப்பனிடம் தெரிவித்தேன். என்னுடைய கணவன் நம்முடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கிறார். அதனால் அவரை கொலை செய்துவிட்டால் நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது. நீங்களும் நானும் நினைத்த போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். மாரியப்பனுக்கும் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும் என்னுடைய கணவனை கொலை செய்ய அவனும் ஒத்துக்கொண்டான். அதன் பிறகு என்னுடைய கணவனை கொலை செய்ய வேண்டும், அதே சமயத்தில் நாமும் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டோம். அதாவது எப்போதும் போலவே நான் என் கணவனுடைய சண்டை போட்டுக்கொண்டு என்னுடைய அக்காவின் வீட்டுக்கு சென்று விட்டேன்.
நான் சண்டை போட்டு வந்த விஷயத்தை மாரியப்பனிடமும் தெரிவித்தேன். எப்படியும் என் கணவன் கொஞ்ச நேரத்தில் என்னை சமாதானம் செய்வதற்காக என்னுடைய வீட்டிற்கு வருவார். நானும் வர முடியாது என பிடிவாதம் பிடிப்பேன். அதன் பிறகு என் கணவன் மறுபடியும் வீட்டுக்கு சென்று விடுவார். நீங்கள் நள்ளிரவு நைஸாக என்னுடைய வீட்டிற்கு சென்று என்னுடைய கணவனை கொலை செய்து விடுங்கள். நான் மறுநாள் சமாதானமாகி வீட்டுக்கு செல்வது போல போய் என் கணவன் இறந்து கிடக்கிறார், யாரோ மர்ம நபர் வந்து என் கணவனை கொலை செய்து விட்டார் என நானும் நாடகமாடுகிறேன் என நான் மாரியப்பனுக்கு பிளான் போட்டு கொடுத்தேன். அதன்படியே என் கணவனும் நினைத்தது போல என்னை வந்து சமாதானமும் செய்தார். நானும் போக முடியாது, வர முடியாது, நீங்கள் கிளம்பி போங்கள் என என் கணவனை அனுப்பி வைத்து விட்டேன். அதன் பிறகு என் கணவன் நேரடியாக வீட்டுக்கு செல்வார் என நினைத்தேன். ஆனால் என் கணவனோ நேரடியாக வீட்டுக்கு செல்லவில்லை. மாறாக மனவேதனையில் ஆழ்ந்த என் கணவன சுப்பிரமணி மேட்டுப்பாளையம் பள்ளிக்கூட வீதியில் வசிக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். அங்கு சென்று எனக்கும் மாரியப்பனுக்கும் தகாதொரவு இருக்கிறது. அதனால் என் மனைவியின் நடத்தையில் சரியில்லை. அவள் அடிக்கடி அவனை தனிமையில் சந்தித்து தகாதொரவை தொடர்ந்து வந்தால் நானும் எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. இப்போது கோபிச்சு கொண்டு கூட அவளுடைய அக்கா வீட்டில்தான் இருக்கிறார் என தன்னுடைய மனவேதனையை தன்னுடைய தாயிடம் சொல்லிவிட்டு அழுது கொண்டே அதன் பிறகு தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயமோ எனக்கும் என்னுடைய காதலனான மாரியப்பனுக்கோ தெரியாது. அவர் என்னிடம் சமாதானம் செய்துவிட்டு நேராக வீட்டுக்கு தான் சென்றிருக்கிறார் என நாங்கள் நினைத்தோம். அதனால் நள்ளிரவு என் காதலனான மாரியப்பன் பால்கனி வழியாக ஏறி குதித்து என்னுடைய வீட்டுக்கு சென்றார். அங்கு என் கணவன் மது போதையில் இருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய கழுத்தை அறுத்து அவரை கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டான். எங்களுடைய திட்டத்தின்படி நானும் வழக்கம் போல ஆனது போல என்னுடைய வீட்டிற்கு செல்ல அங்கு கதவை திறக்க என் கணவன் இரத்த வெள்ளத்தில் பார்த்து நான் அதிர்ச்சி அடைவது போல கத்தி கதறி கூச்சலிட்டு கதறி எழுதேன். என்னுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தார்கள். அங்கு என் கணவன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு மேட்டுப்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டரான கலையரசன் மற்றும் போலீசார் விரைந்து வந்தனர். அவர்கள் அங்கிருந்தவர்களிடமும் விசாரணை நடத்தினார்கள். மேலும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்களையும் சேகரித்தனர். மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டது. அதில் வீட்டிலிருந்து மோப்பம் பிடித்தபடி சிறிது தூரம் ஓடி போய் நின்றது. ஆனால் அது யாரையுமே கவ்வி பிடிக்கவில்லை. என்னுடைய காதலன் மாரியப்பன் என் கணவனை கொலை செய்துவிட்டு பதட்டத்தில் அந்த கத்தியை அங்கே விட்டு சென்று விட்டான். அந்த கத்தியையும் போலீசார் பறிமுதலும் செய்தனர். தொடர்ந்து கொலையுண்ட சுப்பிரமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரிகாமம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். என் மாமியாரான நாகம்மாளும் கட்டிட வேலைக்கு செல்பவர்தான். வழக்கம் போல அவரும் காலையில் கட்டிட வேலைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அவரிடம் ஒரு நபர் சென்று போய் என் கணவனை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்றும் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த என்னுடைய மாமியார் பதறி அடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தார். அவர் வந்து பார்த்து என் கணவனான சுப்பிரமணியின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதார். அதன் பிறகு பிரேத பரிசோதனைக்காக என் கணவனின் உடலும் எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள். அப்போது என் மாமனாரான நாகம்மாளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் என்னுடைய மாமியார் நேற்று என்னுடைய மகன் என்னுடைய வீட்டுக்கு வந்தான், மனவேதனையுடன் வந்தான், என் மருமகளுக்கு யாரோ ஒருவனுடன் தகாதொரு வைத்திருக்கிறாள், அதனால் என் மகனுக்கும் அவனுக்கும் சண்டை அடிக்கடி வந்தது, அதனால் என் மருமகள் கோபித்து கொண்டு நேற்று அவருடைய அக்கா வீட்டுக்கு சென்று விட்டாள், என் பையன் சென்று அவளை சமாதானம் செய்வதற்காக சென்றான், அதன் பிறகு என்னுடைய என்னை வந்து சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தான், ஆனால் இப்படி அவன் மறுநாள் கொலை செய்து கிடப்பான் என்று கொலை செய்யப்படுவான் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, அதனால் எனக்கு என் மருமகள் மீது தான் சந்தேகம் உள்ளது என நாகம்மாள் போலீசாரிடம் தெரிவித்து விட்டாள். இதை நானும் என் காதலனும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு போலீசாரின் சந்தேக பார்வை என் மீது திரும்பியது. என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு என்னுடைய செல்போன் நம்பரை கைப்பற்றி நான் யாருடன் பேசியிருக்கிறேன், எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன் என போலீசார் தங்களுடைய விசாரணையை துரிதப்படுத்தினர். அப்போதுதான் நானும் மாரியப்பனும் நேற்று மாரியப்பன் என் கணவனை கொலை செய்துவிட்டு என்னிடம் பேசியது என அனைத்து விஷயங்களும் அதில் பதிவாகியிருந்தது. இதனால் போலீசாருக்கு தக்க ஆதாரம் கிடைத்ததால் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள நானும் இதற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாது என்பதற்காக என்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டேன். அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசாரினுடைய காதலான மாரியப்பனையும் அதிரடியாக கைதும் செய்தனர். கைதான 20 நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் எங்கள் இருவரையும் அடைத்தனர். இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. தகாத உறவால் நான் என் கணவனை கொலை செய்துவிட்டு என் குழந்தைகளை பிரிந்து நான் இப்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கின்றேன்.